இந்திய அணியுடன் ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் விளையாடுவதற்காக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி மும்பை வந்து சேர்ந்தது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணிகளிடையே 7 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் நடக்க உள்ளன. இதற்காக ஜார்ஜ் பெய்லி தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி மும்பைக்கு சனிக்கிழமை நள்ளிரவு வந்து சேர்ந்தது. ஆஸ்திரேலிய அணியில் இடம்பெற்றுள்ள ஷான் வாட்சன், நாத்தன் கோல்டர் நிலே, மிச்சல் ஜான்சன், ஜேம்ஸ் பால்க்னர், கெலன் மேக்ஸ்வெல் ஆகிய 5 ஏற்கனவே இந்தியாவில் சாம்பியன் லீக் T20 போட்டியில் விளையாடுவதால் எஞ்சிய வீரர்கள் மட்டுமே சனியன்று இந்தியா வந்தனர். மும்பையில் உள்ள கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியா மைதானத்தில் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை பயிற்சியில் ஈடுபடும் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் அக்டோபர் 10ஆம் தேதி ராஜ்கோட்டில் நடக்கும் T20 போட்டியில் இந்திய அணியுடன் மோதுகின்றனர். அக்டோபர் 13ஆம் தேதி புனேயில் ஒருநாள் தொடர் துவங்குகிறது. 16ஆம் தேதி ஜெய்ப்பூரில் 2வது போட்டியும், 19ஆம் தேதி மொஹாலியில் 3ஆம் போட்டியும், 23ஆம் தேதி ராஞ்சியில் 4ஆம் போட்டியும், 26ஆம் தேதி கட்டாக்கில் 5வது போட்டியும், 30ஆம் தேதி நாக்பூரில் 6வது போட்டியும் நடக்கிறது. நவம்பர் 2ஆம் தேதி பெங்களூரில் 7வது மற்றும் இறுதிப் போட்டி நடக்கிறது. ஆஸ்திரேலிய அணியின் வழக்கமான கேப்டன் மைக்கேல் கிளார்க் முதுகுவலி காரணமாக இந்தியாவுக்கு எதிரான தொடரில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.